அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரணி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா, வருகின்ற டிசம்பர் மாத பலன். அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சியும் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி பார்த்தோம். எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப அம்மன் அருள் டிவியை பாக்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும். இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. ஏன்னா அம்மன் அருள்ல பாருங்க, தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? வருஷத்துல கடைசி மாதம் டிசம்பர் மாதம் தாங்க. அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க. நல்லா பாருங்க, இது நாள் வரைக்கும் பாருங்க, செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார். இப்ப நீசம் பெற்று வக்ரமாகிறார். இது என்ன சொல்லுவாங்கன்னா, நீசப்பற்ற கிரகம் வக்ரம் வரும்போது 100% யோகத்தை கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு. நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்திருப்போம், போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தோம். ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார், அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க. இனிமே அந்த பாதிப்பு இருக்காது. இனிமே நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய கார்த்திகை, அதாவது டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி திரு கார்த்திகை. இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டும்தாங்க உகந்தது. இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவா பாருங்க, அம்மன் அருள் டிவி பாக்குறோம், எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க, எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும். கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க. அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் 13ஆம் தேதி வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டு உண்ணாமலையோட தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். இப்ப இந்த அம்மன் அருள் டிவில இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேச ராசி. இதுலயுமே மேச ராசிக்காரங்க பாருங்க, இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா தைரிய குணம், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஏன்னா இந்த ராசியில ஏன் இவங்க தைரியமா இருப்பாங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான வர்றதுனால தைரிய குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதி நேர்மையான குணம் இருக்கும் அதிகமாக. ஏன்னா உங்களுடைய ராசியில பாருங்க, சூரிய பகவான் உச்சமாகிறார். எதுலையுமே ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை பொறுப்பா எடுத்து பார்க்கக்கூடிய குணம் கண்டிப்பாக மேசராசிட்டு இருக்கும். நீங்க ஒரு வேலையை ஒப்படைச்சிங்க, அந்த வேலையை கரெக்டா கச்சிதமா முடிக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இவங்களை யார் எது பேசாலும் பெருசா அவங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க உண்டு வேலை உண்டு, தன் வேலை உண்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேரக்டர் யாருன்னா மேசராசிக்காராக தான். தன்மானத்துக்காக எதையுமே இழக்கக்கூடிய நபர்களும் இந்த மேசராசிக்காக தான். அவரோட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற, இதை பத்திலாம் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, உங்களுடைய விதி ஜாதகத்துல நீங்க மேச ராசியா இருப்பீங்க. ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பாங்க. ஒருத்தர் காலைல பிறந்திருப்பாரு, மதியம் பிறந்திருப்பாரு. இந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி எடுப்பாங்க. நீங்க இந்த லக்னத்துல இருந்து பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்கு, இத்தனாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புல உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருந்து எந்த கிரகம் திசையை நடத்துது, எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க. அதை மேட்ச் பண்ணி இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். சில பேர் மேசராசி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்க விதி ஜாதகத்துல திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுக்கிறதா கரெக்டான ஒரு பலனை எடுக்க முடியும். அதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா, ஒரு பொது பலனா பாருங்க அப்படின்னு எல்லா வீடியோல கொடுத்துருப்பேன். ஏன்னா எனக்கு மேசராசியாராக எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். இப்ப இந்த மேசராசிக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? இப்ப கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல குரு பகவான் இருக்கார். 2ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான்
நீசமாயி சஞ்சாரம் செய்கிறார், அதாவது கடக ராசியில. அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கன்னிகா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மகரத்துல சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானுக்கு கிரகம் சஞ்சாரம் செய்யுது. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டா டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா 16ஆம் தேதி பயிற்சி ஆயிடுவாரு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா உங்களுடைய ராசி அதிபதி இதெல்லாம் வரைக்கும் நீசமா இருந்தாரு, இப்ப வக்ரமாகிறார். நீசம் பெற்று வக்ரமாகிறார். அப்ப ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்ரம் வருதுன்னா அது 100க்கு 200% யோகத்தை கொடுத்துருப்பாங்க. 100க்கு 200% நல்ல பலனை கொடுக்கும்பாங்க. இப்ப மேசராசியை பொறுத்தவரை டிசம்பர் மாசம் எல்லாமே கெட்ட பலனு சரியா இருக்காது அப்படின்னு அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. இனிமேல் தான் மேசராசிக்கு நல்ல டைம் வருது. எல்லாமே சரி, பொதுவா மேசராசி இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாம் என்ன பாதை? வெற்றி பாதையா வரும். மேசராசியை பொறுத்தவரை தைரியமா பயணிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீசமாகும் போது என்ன மாதிரி பலனை கொடுத்தாரு நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. மேசராசியை பொறுத்தவரை நிறைய தடையில சந்திச்சுட்டாங்க மேசராசிக்காரங்க. வம்பு வழக்கு பிரச்சனை, நிறைய ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், குடும்பத்துல செலவுகள், குழந்தைகளுக்கு செலவுகள், இடம் சம்பந்தப்பட்ட விஷய செலவுகள், உடல் சுகம் சார்ந்த பிரச்சனைகள், வேலை மாற்றம், வேலை இல்லாத தன்மைகள். நிறைய பேர் மேசராசியை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஒரு மாசத்துக்கு இப்பதான் ஒரு மாசம் ரீசெண்டா பாருங்க மேசராசியுடைய குணம் ஒரு சிந்தனை இவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா கடகராசியில போயிட்டு இந்த செவ்வாய் இருக்காருன்னா ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மனக்குழப்பத்திலே இருக்கக்கூடிய குணம் மேசராசிட்ட கண்டிப்பா இருக்கும். இனிமே பாருங்க, என்னை பொறுத்தவரை மேசராசி டைமிங் நல்லா இருக்குது. என்னை பொறுத்தவரை இனிமே கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருக்காங்க மேசராசிகர் கேட்டியா சொல்லுவாங்க. இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும். என்னை பொறுத்தவரை மேசராசி டைமிங் சூப்பரா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை. சில பேருக்கு ஜாதக தசாபதி நல்லா இருந்தா சூப்பரான ஒரு பலனை மேசராசி கொடுத்துருப்பாரு. ஒரு சில பேருக்கு ஜாதகம் சரியா இல்லைன்னா ஒரு சில தடைகளை சந்திக்கிறாப்புல இருக்கு. ஏன் இப்ப நல்லா இருக்குன்னா உங்களுக்கு டிசம்பர் மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் வக்ரம் ஆகும் போது பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு. எல்லாம் சுக்கிரபவன் உங்க ராசி அதிபதியை பாக்குறாரு. எடுத்தவன பொருளாதாரம் வருமானம் எப்படி இருக்குன்னா நம்ம 2ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்ப ஜாதகம் 2ஆம் பாவத்தை எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் கோச்சாரத்துல சுக்கிரபவன் பாருங்க 10ஆம் இடத்துல இருக்காரு. ஒரு மனிதனுக்கு 2ம் 10ம் நல்லா இருந்தாவே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கேந்திரத்துல சுக்கிரபவன் இருந்து உங்களுடைய ராசி அதிபதியை பாக்குறாரு. அதாவது 7ஆம் பார்வையாக பாக்குறாரு. நல்லா பாருங்க, 7ஆம் பார்வையாக உங்க ராசி அதிபதியை பாக்குறது இது இங்க மிகப்பெரிய ஒரு யோகம். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க பொருளாதார வருமானம் எப்படி இருக்குன்னா இந்த டிசம்பர் மாசத்துல நல்ல இன்க்ரீஸ் ஆகும். இந்த சுக்கிரபவன் பாக்குறதுனால சொல்றேன். அப்ப நல்ல வருமானம், பொருளாதாரம், காசு பணம் சேமிக்கிறது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். நிறைய பேர் பாருங்க இடம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் நிறைய பேருக்கு மேசராசி இப்ப வருதுங்க. நிறைய பேருக்கு இடம் வாங்கக்கூடிய இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் இந்த வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இந்த வழக்குன்னு ஒரு முடிவுக்கு வரும். ஏன் ஒரு முடிவுக்கு வரும்னா என்ன காரணம் பாத்தீங்கன்னா 2, 7 7ஆம் பாவம் தான் வழக்கு சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க. அந்த அதிபதி சுக்கிரபவன் பாருங்க நேரா உங்களுடைய ராசி அதிபதியை பாக்குறாரு. அப்ப வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது. அது சார்ந்த விஷயம் உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு மாற்றம் இருக்கு பாத்துக்கணும். இப்ப கோர்ட்டு கேஸ் பிரச்சனையே ஒரு முடிவு தட்டிடலாம். அது இல்லாம இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே மேசராசிக்கு 100க்கு 100% நல்ல டைமா இருக்கு. இதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பா இனிமே நீங்க சொல்லுவீங்க என்னங்க நீசப்பட்ட கிரகத்துல போய் நல்ல பலன் சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க மேசராசிக்காரனா. நிறைய பேர் டிசம்பர் மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல பலனை பாக்குறதே மேசராசியை மட்டும் தான் இருப்பாங்க. ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல கண்டிப்பா நடந்தே தீரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப இடம், வீடு, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு, வெளியூர் எல்லாம் நிறைய பேருக்கு வருங்க. சில பேர் வேலையை மாத்தணும், வேலை உத்தியோகம் ஒரே கம்பெனில இருக்கேன் எனக்கு நல்ல ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னா இப்ப வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணணும்னா 100க்கு 100% சேஞ்ச் பண்ணிக்கணும். பண்றாப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா வேலை உத்தியத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஏன் சொல்லுங்க, புதன் வக்ரமா இருந்தார். அப்ப நிறைய பேர் மேசராசிக்கு வேலை கிடைக்காம நிறைய பேர் ஒரு தடுமாற்றத்தை பார்த்தாங்க. நிறைய பேர் இனிமே அந்த தடுமாற்றங்கள் இருக்காது. வேலை உத்தியோகத்துல இடம் விட்டு இடம் போறது, வெளியூர் போறது, வெளியே இடம் விட்டு இடம் மாறது கூடிய அமைப்புலாம் மேசராசிக்கு கண்டிப்பா வருது. அப்ப வேலை இடம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா இந்த டிசம்பர் மாசத்துல கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். இந்த யோகனம் இருக்கு. ஏன்னா புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு, செவ்வாயுடைய உங்க ராசி அதிபதி வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப வேலை இடத்தை மாத்தலாமா, மாத்த வேணாமா? கண்டிப்பா மாறலாம். வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும்,
வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய பேர் ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர் எல்லாம் ப்ரொமோஷன் எப்போ தேடி வரும்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, சூரிய பகவான் குரு பகவான் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா ப்ரொமோஷன் உண்டு. அப்ப வேலையில உத்தியோகத்துல ப்ரொமோஷனும், வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேருக்கு இப்ப அங்கேயே வேலை உத்தியோகம் கிடைக்கும். இப்ப மேஷத்தை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர்ல படிக்கக்கூடிய நபர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் ப்ரொமோஷன் அனுகூலம் எல்லாமே தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நல்ல அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் மாணவ மாணவிலாம் பாருங்க, நம்ம அரசாங்க சம்பந்தமா விஷயமா நம்ம மூவ் பண்ணணும், அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. அது எல்லாமே தோல்வியில போய் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னை பொறுத்தவரையும் டிசம்பர் மாதம் 15க்குள்ள உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கணுங்க. ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு. உங்க லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருந்துட்டாருன்னா விதி ஜாதகத்துல இப்ப அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவ மாணவிகள் கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உண்டு. அப்ப அரசாங்க வேலை, அரசு மூல அனுகூலம், இது எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு மேஷத்துக்கு வருது. அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயம், இப்ப தொழில் பண்ணலாமா வேண்டாம்னா கண்டிப்பா நிறைய பேர் தொழிலை பண்ணுங்க. தொழில எந்த ஒரு தடையும் வராது. தொழில லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா, திருமணத்துக்கு நான் தடையே சொல்ல மாட்டேங்க. நல்ல டைம் இப்ப பேசுவாங்க, தை மாசம் திருமணம் பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேஷத்தை பொறுத்தவரை. பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம், நிறைய லாட்ரி யோகத்தை பத்தி நிறைய பேர் கேட்கறீங்க. கண்டிப்பா அந்த யோகனா இருக்காது. அதிலேயே பணத்தை போட்டு வரையம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணினா கண்டிப்பா அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய மேசராசி டாக்டர், மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு மெயினா பாருங்க, விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் லைனா பாருங்க சூப்பரா இருக்கும். மேஷத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா, முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வினி. பொதுவாகவே அஸ்வினி நட்சத்திரங்கிறது எதுலையுமே தன்னம்பிக்கை விடாத நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் சொல்றாங்க. ஒரு தைரிய குணம், ஒரு விஷயத்த நினைச்சுனா அந்த விஷயத்தை அடையிற குணம், பயங்கரமான யோசிக்கக்கூடிய குணம். இவங்க இந்த நட்சத்திரம் பிறந்துட்டா பாருங்க, எதுவுமே சொல்ல வேணாம், ஒரு சொன்னவன அந்த வேலையை புரிஞ்சக்கூடிய பக்குவமான ஞான அறிவு இவங்கள்ட்ட இருக்கும். இவங்களுக்கு பாருங்க அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்க போகுதுங்க. அரசாங்கம் மூலம் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இடமாற்றம் பண்றது, வேலை மாற்றம் பண்றது, தொழில் மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு, கடன் பிரச்சனை, இது எல்லாமே கொஞ்சம் பேஸ் பண்ணக்கூடிய நேரம் இப்ப கண்டிப்பா இருக்குது. அஸ்வினை பொறுத்தவரை நல்ல ஒரு டைம் இனிமே வேலை செய்யும். ஏன்னா நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. தன்னுடைய கணவர், மனைவி இது மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. பொதுமக்களோட செயல் நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க. இனிமே வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் இது சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரக்கூடிய வாய்ப்பை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் வருது. அதே மாதிரி பாருங்க, தொழில் பண்ணக்கூடிய நம்மளால தொழில லாபத்தை பாக்குறீங்க, வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றம் வருது. எந்த காரியத்தும் உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க, எதுவுமே நீதி நேர்மையோட இருப்பாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் இப்படி இந்த குணம் அப்படியே இருக்கும். இவங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டாங்க. 8ஆம் இடத்துல ராசி அதிபதி போது ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, ரொம்ப பிரச்சனையை பார்த்துட்டீங்க. டிசம்பர் 15க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகள் வருது. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே தேடி வருது. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. வரக்கூடிய டிசம்பர் மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.